ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்திங்கன்னா 10th மேக்ஸு செகண்ட் சாப்டரில் HCF பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணாமல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா A = BQ + R. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஏன்றது வந்து டிவிடெண்ட், இந்த பின்றது டிவைசர், இது குவாஷியன்ட், இது ரிமைண்டர். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 இப்போ வந்து நம்ம என்ன ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாலாம் மக்கப் பண்ணணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்து 5 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 2ஆல் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2ஆல் நான் இந்த 5 வந்து டிவைட் பண்ணால் 2 times வருங்களா, அப்போ 2 2s are 4, ரிமைண்டர் எவ்வளோ 1 வரும். இது எப்படி இந்த சம்மை இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏன்னா டிவைடன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டிவைடன்றது தான் இந்த 5 தான். அப்போ இதை எப்படி இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுற பாருங்கள். 5 = அந்த பி டிவைசர் நம்ம என்ன சொல்லுவோம், எதால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அதுதான் வந்து நம்ம டிவைசர்னு சொல்லுவோங்களா. அப்போ நம்பர் 2. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குவாஷியன்ட், இது வந்து குவாஷியன்ட், அதுவும் 2 + 1. இந்த இது பாருங்கள், இது வந்து இதுக்கு அப்ளை ஆகும். 5 = 2 × 2 4 + 1 5 ஆகிடுச்சிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த பிக்கஸ்ட் நம்பர், இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சம்மில், இதுதான் வந்து நமக்கு டிவைடண்ட். இந்த 5 தான் டிவைடண்ட், இது டிவைசர், இது குவாஷியன்ட், இது இந்த ரிமைண்டர். ஓகேங்களா, இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சம் வந்து இப்படி ஈஸியாக நம்ம வந்து பண்ணலான்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் HCF ஆஃப் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ். என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 3. எப்பவுமே வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம நம்ம எக்ஸசைஸ் எல்லா சம்மே நம்ம ஈஸியாக போடலாம். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதுதான் பேசிக். இதில் வந்து ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் ஈஸியாக போட்டலாம். அது இந்த பேட்டர்னில் ஒரு எக்ஸசைஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பரோட HCF கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ யூஸிங் யூக்ளிட்ஸ் நம்ம இதுக்கு வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர் இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன் நான். பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன், ஃபுல்லாக பாருங்கள். 396,504 இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கலாம். இது எப்படி அந்த ஃபார்முலா எப்படி அந்த யூக்ளிட்ஸ் ஃபார்முலா எப்படி நம்ம பண்ணோம். A = BQ + R. இதுதான் நம்ம வந்து டிவைடண்ட், இது டிவைசர், இது குவாஷியன்ட், இது ரிமைண்டர். இப்போ ஏவோட வேல்யூ தான் நமக்கு எப்பவுமே ஹையஸ்ட்டாக இருக்குங்களா. இந்த டிவைடண்ட் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக இந்த நம்பர் நான் போட்டுக்கலாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ இப்போ இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள். இப்போ இந்த ஏன்றது என்னது 504. ஓகேங்களா, ஏன்னா அதிகமான நம்பர் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த பியோட வேல்யூ தான் வந்துட்டு இந்த 396. ஓகேங்களா, இது டிவைசர்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த Q இது கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் இது எப்போ வந்து உங்களுக்கு இந்த R வந்து 0 ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சம் முடியுது. சரிங்களா, இப்போ அது வரைக்கும் நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் பண்ணிட்டு 0 வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சம்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த 9 எப்பவுமே நம்ம வந்து டிவைசர் இங்கே தான் போடுவோமா. 936 டிவைசர் கீழே வந்து இந்த நம்பர் உள்ள வந்து இந்த நம்பர் போடுங்களா. நம்ம எப்படி அந்த 5க்கு மேலே பார்த்தீங்கன்னா இல்லை போட்டோம் பார்த்தீங்களா, இந்த சம்மில் போட்டோமா. நம்ம வந்து என்ன டிவைசர் இங்கே போட்டோம், ஹையஸ்ட் நம்பர் இங்கே போட்டோம்ல. இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம், கியூவும் ரிமைண்டரும் கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த சம்மில் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 டைம் தானே போகும். 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன 700 சம்திங் போயிடும். அப்போ நான் என்ன வந்து 1 times. அப்போ வந்து நாங்கள் வந்து 1 times = இந்த பார்த்தீங்கன்னா 396. பேலன்ஸ் எவ்வளோ வரும் 8. 1 செகண்ட். பேலன்ஸ் என்ன வரும் 8. இங்கே வந்து 0 1 108 வருதுங்களா. பேலன்ஸ் வந்து 108. அப்போ வந்து எனக்கு இதுதான் ரிமைண்டர். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இதுதான் ரிமைண்டர். இப்போ இந்த 108 அதுதான் ரிமைண்டர். இப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலாவை நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் எப்பவுமே இந்த கொஸ்டினில் எழுதிக்கோங்க யூஸிங் யூக்ளிட்ஸ் அல்காரிதம்ன்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் 504 = 396. எனக்கு வந்து Q என்ன வேல்யூ கிடச்சிது 1. கரெக்டுங்களா, இந்த 1 இதுதான் கொஷின். ஓகேங்களா, ரிமைண்டர் என்ன கிடச்சிது 108. எனக்கு இந்த ரிமைண்டர் வந்து 0 வரைக்கும், அது வரைக்கும் நான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ வந்து ரிமைண்டர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0.
நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. since the remainder is not equal to 0 போட்டுருங்க. since the remainder is not equal to 0, the remainder is 180. the 180 is not equal to, இங்கே வந்து நான் ஸ்டெப்பை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் இந்த 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த 2 நம்பர் இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நான் போடும்போது எனக்கு இதில் வந்து எது எனக்கு வந்து இப்போ நான் இந்த 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன எந்த நம்பர் எடுக்க போகிறேன்னா சரி, இப்போ நான் இந்த நம்பரும் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த நம்பரில் எனக்கு எது ஹையஸ்ட் நம்பர் 396. ஓகேங்களா, 396 ஈக்குவல் டு 108. இதுக்கு வந்து நான் என்ன இது வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். எது வரைக்கும்னா ரிமைண்டர் 0 வரைக்கும் பண்ணணும். இப்போ நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கியூவும் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் இங்கே ஆர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹையஸ்ட் நம்பரை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன், 396ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த 108ஆல் நான் இதை டிவைட் பண்ண போகிறேன். இந்த 108ஆல் டிவைட் பண்ண இது எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வருங்களா? 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் எவ்வளோ வரும், 3 டைம்ஸ் எவ்வளோ வரும்னா 324 வருங்க. இது வந்து நம்ம இதை வந்து சப்ராக்ட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 72. அப்போ இதுதான் என்னோட ரிமைண்டர். இது வந்து கியூவோட வேல்யூ. இப்போ நான் இதை வந்து இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணி இந்த இதில் நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 396 இஸ் ஈக்குவல் டு 108. கியூவோட வேல்யூ 3 ப்ளஸ் எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ 72. இது இப்போ எனக்கு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ இன்னும் 0 ஆகலை. இது ஸ்டெப் 2 போட்டாச்சு. இப்போ எனக்கு ஆரோட 0 வர வரைக்கும் இந்த ஐ ஹவ் டு ரிப்பீட் திஸ், இதே ஸ்டெப்பை ஐ ஹவ் டு ரிப்பீட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நான் இந்த 2 நம்பர் எடுத்துக்கணும், இந்த நம்பரும் எடுத்துக்கிறேன். என்ன எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ ஹையஸ்ட் நம்பர் அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். 108 இஸ் ஈக்குவல் டு 72. அப்புறம் எனக்கு திருப்பி நான் கியூ கண்டுபிடிக்கணும், திருப்பி நான் ஆர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் 72ஆல் நான் வந்து 108 டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது 1 டைம்ஸ் வருங்களா, 72. பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ வரும், 36. இப்போ எனக்கு இதுதான் ரிமைண்டர். இன்னமும் எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ நான் எப்படி பண்ணணும், இது 108 இஸ் ஈக்குவல் டு 72. கியூவோட வேல்யூ 1 + 36 and 1 + 36. இது வந்து ஸ்டெப் 3. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட உங்களுக்கு பழகிடும். இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போட உங்களுக்கு இப்போ நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இது ஹையஸ்ட் நம்பர் 72 இஸ் ஈக்குவல் டு 36. எனக்கு கியூ கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஆர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இது நான் எடுத்து 36 டிவைசரு 72 டிவைடன்ட்டு எத்தனை டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் என்ன ஆகும், 72. இப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. எப்படி போடுறேன், 72 இஸ் ஈக்குவல் டு 76. 2 டைம்ஸ் பண்ணுறேன், அதில் ரிமைண்டர் எனக்கு 0 வந்துடுச்சு. அப்போ இந்த ஸ்டெப்பை நான் இதோட முடிச்சிடறேன். இதை வந்து எனக்கு வந்து என்ன இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து நான் 2 நம்பர் கண்டுபிடிச்சிக்கிறேன். therefore the HCF of first 2 நம்பர் என்னென்னது, 396 and 504 இஸ் ஈக்குவல் டு 36. எனக்கு ஹெச்சிஎஃப் கிடச்சிருச்சு. அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து எனக்கு 36 கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேர்ட் நம்பர் ஒன்று இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வெறும் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இதோட நீங்கள் நிப்பாட்டிட்டு இது ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் இது வந்து இது போட்டுடலாம். இப்போ ஆனால் எனக்கு வந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லா சம்ஸுமே நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து 3 நம்பர்ஸ் வச்சு எப்படி உங்களுக்கு ஈஸியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2 நம்பரோட ஹெச்எஃப் இது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் ஆஃப் இதோட ஹெச்எஃப் என்னது 36. அப்போ இன்னொரு நம்பர் நான் என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் நம்பரு 636. ஓகேங்களா, இப்போ இதோட ஹெச்எஃப் நான் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே என்ன போடுவோம் சொல்லுங்கள், இங்கே என்ன பண்ணுவோம், 36. எது வந்து பிக்கஸ்ட் நம்பர் 636. அந்த இது என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம், A is equal to BQ + R. இதெல்லாம் தெரியும்ல, ஏன்றது டிவைடண்ட், இது டிவைசர், குவாஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ எனக்கு பிக்கஸ்ட் நம்பர் என்னது, இந்த நம்பர் 36. 36 நான் எதாலும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் பண்ணால் எனக்கு 36 வரும், ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வரும். அப்போ நான் திருப்பி இங்கே என்ன வரும், டிவைடண்ட் என்னது, ஹையஸ்ட் நம்பர் 636. எதால் டிவைட் பண்ண போகிறேன், 36ஆல். எனக்கு 36ஆல் எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம் வருங்களா. 1 டைம் பண்ணுன்னா 36. 2 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி போய்டும், 72 போய்டும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 7 பேலன்ஸ் 27. அப்போ 276. 36ஆல் நான் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து நியரஸ்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 7 பண்ணலாங்களா, பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 36 × 7 பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 6 7s are 42. 21 25
கரெக்டுங்களா? அப்போ 7 டைம்ஸ் நான் எனக்கு வருது. ஓகேங்களா? அப்போ நான் இது போடலாமா கீழே 2, 5, 2. இதே நீங்கள் 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரை விட அதிகமாக போயிடும். 276 விட அதிகமாக. அப்போ நம்மளால் பண்ண முடியாது. இதை மைனஸ் பண்ணுங்கள், என்ன வருது? 4, 2, 24. இப்போ இந்த 24 தான் எனக்கு என்னது? ரிமைண்டர். ஓகேங்களா? இது என்னது? டிவைஸ். எனக்கு ரிமைண்டர் வருது. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் எப்படி நம்ம பார்த்தோம், இந்த 2 நம்பருக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 636 ஈக்குவல் டு 36. அப்போ இந்த Q என்னது? 17. ஓகேங்களா? கரெக்டாக? ஆரோட வேல்யூ என்னது? 24. சரிங்களா? இது வந்து மேலே என்ன ஸ்டெப் வரைக்கும் நான் போட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன ஸ்டெப்? இது வந்து 3rd ஸ்டெப்பு, இது வந்து 4th போட்டுக்கோங்க. இது 4th வந்து எனக்கு இதோட முடிச்சிச்சு. இப்போ 5th ஸ்டெப்பு நான் இதை ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 2 நம்பரில் எந்த நம்பரை எடுக்கணும்? நான் என்ன நம்பர் திருப்பி நான் அகைன் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த நம்பரும் நான் எடுத்து பண்ண போகிறேன். இதில் எது ஹையஸ்ட் பாருங்கள். ஹையஸ்ட் எது? 36. 36 ஈக்குவல் டு 24. 24 எனக்கு Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பண்ணி பார்க்கலாங்களா? 24 36. இந்த 2 நம்பர் நான் என்ன எடுத்துருக்கேங்க? 24, 36. இப்போ எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு? இந்த ஆர் நான் கண்டுபிடிக்கணுமா? ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். நான் இந்த 24 எடுத்திருக்கேன். 36 இன்னும் 1 டைம்ஸ் 24. எனக்கு பேலன்ஸ் என்ன ரிமைண்டர் வருது? 12. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 36 ஈக்குவல் டு 24. எனக்கு Qவோட வேல்யூ என்னது? ப்ளஸ் ரிமைண்டர் எனக்கு என்னது? 12. சரிங்களா? கரெக்டாக? இது வந்து 6th ஸ்டெப்பு. இப்போ எனக்கு இன்னமும் ரிமைண்டர் வந்து சின்ஸ் த ரிமைண்டர் ஆர் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னால ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் ஸ்டெப். இப்போ இந்த 2 இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பர் நான் எடுக்கும்போது எது எனக்கு வந்து இங்கே வரும்? ஹையஸ்ட் நம்பர் 24. அப்படியே நீங்கள் சொல்ல நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 12. இப்போ நான் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்? Q ப்ளஸ் ஆர். இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 12 இப்போ 24 ஹையஸ்ட் நம்பர். நான் இப்போ 12 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகுங்களா? 2 டைம்ஸ் 24ங்களா? இப்போ 0 எனக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. எனக்கு இப்போ ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இதில் 12. இப்போ Qவோட வேல்யூ என்னது? 2. ரிமைண்டர் என்னது? 0. இப்போ எனக்கு இதுதான் HCF. இந்த HCF வந்து எனக்கு 3. இப்போ 12 மாறிடுச்சு. இந்த HCF வந்து எனக்கு HCF ஆஃப் த 3 நம்பர். கொஸ்டின் அப்படியே என்ன சொல்லுங்கள்? HCF ஆஃப் என்னென்ன நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம்? 396, 504 அண்ட் 636. HCF ஆஃப் இந்த 3 நம்பர் வந்து நம்ம HCF என்னது? 12. இப்போ இதுதான் எனக்கு என்னோட ஆன்சர். சரிங்களா? ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இது வந்து நீங்கள் 2 நம்பர் கொடுத்தாலும் 3 நம்பர் கொடுத்தாலும் 4 நம்பர் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்னென்னா இந்த யூக்ளிட்ஸ் ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த 5 இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் எப்படி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, யூக்ளிட்ஸ் டிவிஷன் எப்படி வந்துச்சு, எது டிவைஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பர் ஃபஸ்ட் இந்த 2 நம்பரை நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0 வரைக்கும் பண்ணி நமக்கு 36 கிடைச்சிது. இப்போ அந்த 36 அந்த தேர்ட் நம்பர், அந்த 36 அந்த தேர்ட் நம்பர் என்னது? நமக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கிறோம். இப்போ வந்த ஆன்சரோட தேர்ட் நம்பரை HCF கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து அதே சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும்போது நமக்கு 12ன்னு வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.